இன்றைக்கி நம்ம திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற ஃபினான்ஷியல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு பொருளை வாங்குறது வந்து நம்ம பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேசிங் வந்து 5 டைப்பாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் பர்ச்சேசஸ், அதாவது கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்ற பொருள். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், இல்லை வீடு வாடகை செலுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து போக்குவரத்து செலவாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம டே டு டே வாழ்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பே பண்ணியே ஆகணும். அதுக்கான பர்ச்சேஸ் நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் பர்ச்சேஸில் வந்துடும். இரண்டாவது நான் எசென்ஷியல் பர்ச்சேசஸ், அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது விரிவுபடுத்துறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து செய்கிற செலவுகள். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது லக்ஸுரி திங்ஸை வந்து வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எசென்ஷியல் பர்ச்சேசஸில் வந்துடும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் பர்ச்சேசஸ். இம்பல்ஸ் பர்ச்சேசஸ்னால் அதாவது இந்த மாதிரி பர்ச்சேஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம கடைக்கு போன உடனே நம்மளை வந்து அந்த பிராண்டிங்ஸ் வந்து இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டி நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வெளியே எடுத்துரும். அந்த மாதிரியான பர்ச்சேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் பர்ச்சேசஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நமக்கு நிறைய பிரச்சனைகளையும், அதே மாதிரி மந்த் எண்டில் வந்து நமக்கு நிறைய ட்ரபிளை தரது வந்து இந்த இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் தான். ஸோ இதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நாலாவது பிளான்டு பர்ச்சேசஸ். பிளான்டு பர்ச்சேசஸ்னால் வந்து நம்ம பண்ணுற பர்ச்சேசஸை பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது இப்போ ஒரு பொருளை வாங்குறோன்னா நம்ம டேரெக்டாக யாராவது கடைக்கு போனோமா வாங்கணுமா இல்லாமல் ஆன்லைனில் என்ன ரேட்டில் இருக்குது, அதே மாதிரி கடையில் எந்த ரேட்டில் விற்கிறாங்க, ஒரு 4 கடை ஏறி என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்து அந்த பொருளை நம்ம வாங்குறது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏசி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்குறதோ இல்லை வெஹிக்கிள் வாங்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரியான பிளான்டு பர்ச்சேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம படம் பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஜிம் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பே பண்ணுறோம் பார்த்திங்களா. உதாரணத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கரிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ அப்போ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் வந்து நம்ம மந்த்லி நம்ம லைஃப்பில் வந்து அதிகமாக வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கிட்டே இருந்து நம்ம எப்படி அவேராக இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 8 பாயிண்ட் வந்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட் பட்ஜெட். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை வந்து செட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த டைப்ஸ்லாம் வந்து நம்ம பட்ஜெட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பணத்தை வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி அதுக்கப்புறமா மந்த் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகுன்ற வீடியோஸையும் நான் வந்து போட்டிருந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பட்ஜெட்டை வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து உங்கள் ஸ்பெண்டிங்ஸை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் நீட்ஸ் ஓவர் வாண்ட்ஸ். அதாவது உங்களுடைய ஓவர் வாண்ட்ஸ்னது உங்களுக்கு அதிகமாக தேவையான பொருளை, ரொம்ப முக்கியமான பொருளை நீங்கள் முதல்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் கடைசியாக வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருளையும் முக்கியமான வேலைகளையும் நீங்கள் ஃபஸ்ட்டே செய்கிறதால உங்களுக்கு அது ரொம்ப வந்து கடைசி டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணணும். அதாவது கம்பேர் பண்ணணும் ப்ரைஸையும், அதே மாதிரி அந்த பொருளோட தரலாம் எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூஸ்லாம் பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது மிக முக்கியமானது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் லிஸ்ட்டு நம்மள்கிட்ட எப்போயுமே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மால் போகிறீங்கன்னா நேராக போன உடனே கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது, சரிங்களா. வீட்டிலே வந்து நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத மளிகை சாமானாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டை மட்டுமே வாங்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் கடைக்கு போனால் தான் நீங்கள் நினச்ச ஒரு அமௌண்ட்டை போய்ட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். நீங்கள் மாட்டிங்க எந்த ஒரு லிஸ்ட்டுமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து போய் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 3000 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கும், சேவிங்ஸும் உங்களால் பண்ண முடியாது. அஞ்சாவது குவாலிட்டியையும் லாங்விட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு பொருளை வாங்கணும்.
உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருளை வாங்கினா அதை நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு வர்ற மாதிரியான பொருளையும் நம்ம வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நிறைய ஷாப்பிங் மாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் தருவாங்க. ஏன்னா அது ஏன் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தராங்கன்னா, அடுத்த மாதம் வந்து எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிடும். ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க, அதை நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம தலையில் கட்டுறதுக்காக ₹20 டிஸ்கவுண்ட், அதாவது ₹50 பொருளை ₹20 டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு ₹30 தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பொருளை நம்ம வாங்குறது மூலமாக நம்ம பொருளை வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கடைக்காரனுக்கு நம்ம ப்ராஃபிட்டை தூக்கி கொடுத்துட்றோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட குவாலிட்டியையும் லாங்விட்டியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நம்ம வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம வாங்க நிறைய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி இருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஏதோ கையில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை கஸ்டமர் சர்வீஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது மானிட்டர் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம ரெகுலராக வந்து எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறோம், மெம்பர்ஷிப்லாம் நம்ம பண்ணுறோன்றத நம்ம எழுதி வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம அதை கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோமா, யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும். அடுத்து 7வது வந்து அவாய்ட் இம்பல்ஸ் பையிங். இம்பல்ஸ் பையிங்னா வந்து நம்மளை வந்து தூண்டி விடுற மாதிரி, அதை இதை வாங்கு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தில் பார்த்து நம்ம தூண்டி விடலாம். இல்லைனா சம் பிக்சரோ சம் பிராண்டிங்ஸோ நம்மளை வந்து தூண்டி விடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லிஸ்ட்டு போட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறதால இந்த மாதிரி இம்பல்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது வந்து நமக்கு அதிகமான ஸ்பெண்டிங்ஸை நமக்கு வந்து செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இம்பல்ஸ் பையிங்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது முக்கியம். ஃபைனலாக வந்து 8th ஒன் பார்த்தீங்கன்னா கீப் ட்ராக் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ். என்னென்ன செலவுலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதை ரெகுலராக வந்து நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். நான் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, யாரும் இந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னடா இது டெய்லியும் நம்ம செலவு பண்ணுறலாம் எழுதி வைக்கணுமா, வரதெல்லாம் எழுதி வைக்கணுமா, இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ண முடிஞ்சாலும் கடைசியாக வந்து ஒரு பெரிய சேவிங்ஸை உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இதர சேனல்ஸ்லாம் இருக்குது, லாலிட் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ அதெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது கண்டென்ட் ஏதாவது விட்டுருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.